இப்போ வந்து இன்ட்ரடக்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போயிடலாம். இப்போ வந்து பரமாத்மா சிவன் வந்து படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில செய்யறதுக்கு என்ன ஒரு ஒரு கருவியா யூஸ் பண்றாரு. இதுல வந்து படைத்தல் தொழில வந்து போன பிறவியிலே என்ன யூஸ் பண்ணி முடிச்சுட்டாரு. ஸோ அது படைத்தல் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, படைத்தல் தொழில்னா பூமியெல்லாம் படைக்கல. அது என்ன பண்றாருன்னா, சனாதன தர்மத்த வந்து என்ன யூஸ் பண்ணி உருவாக்குறாரு. ஸோ சனாதன தர்மம்னா வந்து பார்த்தீங்கன்னா, 33 கோடி தேவி தேவதாக்கள இந்த பிரம்மகுமாரிகள்ன்ற ஆர்கனைசேஷன் மூலியமா 33 கோடி தேவி தேவதாக்கள வந்து உருவாக்குறாரு. என்ன ஒரு கருவியா யூஸ் பண்ணி அந்த படைத்தல் தொழில வந்து செய்றாரு. ஸோ என்னோட போன பிறவியில வந்து பிரம்மகுமாரிஸ்ன்ற ஆர்கனைசேஷன என் மூலியமா வந்து உருவாக்குறாரு. ஸோ என்னோட போன பிறவி வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சிந்து ஹைதராபாத்ல வந்து பிறக்கிறேன். ஸோ பேர் வந்து பாத்தீங்கன்னா லேக்ராஜ்ன்ற பேரு. 1876ல வந்து நான் பிறக்கிறேன். போன பிரிவில நான் ஒரு வைர வியாபாரியா வந்து இருந்தேன். ஸோ என்னோட போன பிரிவில வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா 1936ல என்ன டச் பண்ணி, அதாவது என்னோட 60வது வயசுல என்ன டச் பண்ணி ஒரு சில விஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாரு. என்ன விஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, கலியுகத்துடைய நிறைவு எப்படி இருக்கும்ன்றது காட்டுறாரு முதல்ல. இப்ப நடக்கிற போர்கள் ஆகட்டும், இப்போ இஸ்ரேல் பாலஸ்தீன் வாரா இருக்கட்டும், இல்லைன்னா ரஷ்யா உக்ரைன் வாரா இருக்கட்டும், இதுல வந்து மக்கள் எப்படி எல்லாம் கொல்லப்படுறாங்கன்ற விஷன்ஸ் எல்லாம் வந்து பரமாத்மா எனக்கு 1936லயே வந்து காட்டுறாரு. மக்களோட கதறல்கள், அப்புறம் கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து எனக்கு காட்டுறாரு. அதுக்கப்புறம் ஃபர்தரா அவர் வேற என்ன விஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, சத்தியுகம் எப்படி இருக்கும்ன்றத காட்டுறாரு. சத்தியுகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வசந்த காலம்னு சொல்லலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மாட மாளிகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தங்கத்திலேயே இருக்கும். பல வர்ணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மனிதர்கள் வந்து இருப்பாங்க. சத்தியுகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஏஜ்னு சொல்லலாம். ஆஹ் இந்த சத்தியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து சாத்விக் நேச்சரோட இருப்பாங்க, சாத்விக குணத்தோட இருப்பாங்க. அதாவது வெஜிடேரியன் டயட் தான் வந்து பாத்தீங்கன்னா அங்க வாழ்ற மக்கள், சத்தியுகத்துல வாழ்ற மக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்தியுகம் திரேதாயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இயற்கை பஞ்சபூதங்கள் வந்து ஃப்ரீயா இருக்கும். இயற்கை வந்து நம்ம மனிதர்களுக்கு வந்து கட்டுப்படும். இங்க வந்து பாத்தீங்கன்னா புஷ்பக விமானங்கள்லாம் இருக்கிற மாதிரி வந்து பரமாத்மா வந்து விஷன்ஸ்ல வந்து காட்டுறாரு. இங்க சத்தியுகத்துல வந்து மனிதர்களுடைய ஆயுள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இதுல வந்து போன பிரிவில வந்து பாத்தீங்கன்னா படைத்தல் தொழில் வந்து பிரம்மா சரஸ்வதி மூலம் எங்களோட போன பிரிவில எங்களை ஒரு கருவியா யூஸ் பண்ணி படைத்தல் தொழிலை வந்து செய்து முடிச்சிட்டாரு. ஆஹ் என்னுடைய போன பிரிவில வந்து பாத்தீங்கன்னா 1969ல வந்து நான் வந்து சரிதம் விட்டுட்டேன். 1876ல பிறந்து 1969ல வந்து சரிதம் விடுறேன். அதே மாதிரி ஸ்ரீதேவி சரஸ்வதி அவங்களுடைய போன பிரிவு பார்த்தோம்னா 1965ல அவங்க வந்து சரிதம் விடுறாங்க. அவங்க வந்து கேன்சர் மூலமா வந்து மரணம் அடைகிறாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 1965 அவங்களுடைய மறைவுக்கு அப்புறம் 1969 என்னுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே வானப்பிரஸ்த நிலையில இருந்தோம். இதுல வந்து ஆஸ்ட்ரால் பாடி வந்து எங்களுடைய சூட்சும உடல் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்ம ஜோதி மட்டும் சிவலோகத்துக்கு போயிட்டு சென்று அடையுது. ஸோ மறுபடியும் பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா 1994ல சிவலோகத்துல இருந்து பூமிக்கு வந்து அனுப்புறாரு. ஸோ அனுப்பும் போது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்தை தாண்டி என்னுடைய சூட்சும உடலை எடுத்துட்டு கீழே பூமியில வந்து ஒரு குழந்தைய வந்து நான் பிறக்கிறேன். அதே மாதிரி ஸ்ரீதேவி வந்து நான் 94ல வரேன். அதே மாதிரி ஸ்ரீதேவின்றவங்க வந்து அரௌண்ட் ஒரு 1996 அவங்களும் வராங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்துல அவங்களுடைய சூட்சும உடலை எடுத்துட்டு வந்து அவங்களும் வந்து பூமியில வந்து பிறக்கிறாங்க. ஸோ திரிமூர்த்தி திரிதேவி ரெண்டு பேருமே வந்து இப்போ வந்து கரண்ட் சுச்சுவேஷன் வந்து பூமியில தான் இருக்கும், அவைலபிள் இப்போ சவுத் இந்தியால இருக்கும் பர்டிகுலரா. இப்போ நாங்க அனுப்பப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துடைய நிறைவுக்காக வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஒரு கருவியை யூஸ் பண்றாரு. அதாவது சங்கர் பார்வதி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துடைய நிறைவு வந்து வரும். இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியுகத்துடைய ஸ்தாபனை வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் மூலியமா சத்தியுகத்துடைய ஸ்தாபனைக்கு அதுக்கும் எங்களை ஒரு கருவியை யூஸ் பண்றாரு. அதாவது புராண கதைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரிமூர்த்தி திரிதேவின்றவங்க, அதாவது லக்ஷ்மி நாராயணன், அதுக்கப்புறம் பிரம்மா சரஸ்வதி, அதுக்கப்புறம் சங்கர் பார்வதி, இவங்க 3 ஜோடிகளை வந்து தனித்தனியா காமிச்சிருப்பாங்க. பட் ஆனா உண்மையான கதை என்னன்றது பாத்தீங்கன்னா 3 தொழிலை யூஸ் பண்றதுக்கு வந்து ரெண்டு பேர் தான் வந்து அவர் யூஸ் பண்றாரு. அதுதான் திரிமூர்த்தியா என்னையும் ஸ்ரீதேவியா அவங்களையும் வந்து யூஸ் பண்றாரு. பரமாத்மா சிவன் வந்து யூஸ் பண்றாரு. 3 தொழில் செய்யறதுக்கும் ஒரே 2 பேரை தான் வந்து யூஸ் பண்றாரு. நாஸ்டாடமஸ பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். நாஸ்டாடமஸ் வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அஸ்ட்ராலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு 500 இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் எழுதின ப்ரொபசிஸ்ன்ற புக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பத்தின சில குறிப்புகளை வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன பத்தி என்ன சொல்லியிருக்காருன்றது இப்ப பார்க்கலாம். ஸோ 3 கடல் சூழ்கின்ற ஒரு இடத்துல இருந்து வியாழன் புனிதமான நாள் அப்போ ஒரு தலைவன் உருவாவான்றது சொல்லியிருக்காரு. அவனுடைய சிந்தனைகளும் தைரியத்தையும் எல்லா நாட்டுல இருக்க மக்களும் பாராட்டுவார்கள்னு சொல்லியிருக்காரு.
அவனை ஏசியால எதிர்க்கிறது ஒரு முட்டாள்தனமா இருக்கும்ன்றது அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வியாழன் புனிதமான நாள்ல ஒரு தலைவன் உருவாக இருக்காருன்றது சொல்லியிருக்காரு. ஸோ நான் பிறந்த நாளும் வந்து பாத்தீங்கன்னா வியாழன்கிழமை தான் வந்து நானும் பிறந்திருக்கேன். அதுக்கான எவிடன்ஸ் வந்து நான் இதுல அட்டாச் பண்றேன் நானு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபர்தரா பார்க்கலாம்னா, இப்போ ஹியூமன் பாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சபூதங்களால ஆனது. ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தூல தேகம்னு சொல்லலாம். பிசிக்கல் பாடி வந்து ஸ்தூல தேகம்னு சொல்லலாம். இல்ல ஆஸ்ட்ரால் பாடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூட்சும உடல்னு சொல்லலாம். ஒரு கண்ணாடி உடல்னு சொல்லலாம். ஸோ உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணாடி சூட்சும உடலும் அதே மாதிரி தான் வந்து இருக்கும். அது ஒரு கண்ணாடி உடல்னு சொல்லலாம். ஸோ சூட்சும உடல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு 60 கேஜஸ் வந்து 80 கேஜஸ்க்கு நம்ம வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம நம்ம பாடியோடய வந்து பாத்தீங்கன்னா சூட்சும உடலும் பாத்தீங்கன்னா பெருசாகும். ஸோ அந்த 80 கேஜஸ்ல இருந்து ஒரு 10 கேஜஸ் கம்மி பண்றோம்னா நம்ம பாடி எப்படி சுருங்குதோ அதே மாதிரி சூட்சும உடலும் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கும். ஸோ இது எக்ஸ்பேண்டும் ஆகும் இல்ல சுருங்கவும் செய்யும்ன்றது புரிஞ்சுக்கலாம் சூட்சும உடலை பத்தி. சூட்சும உடலை பத்தி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மான்றது உடம்புல வந்து எங்க இருக்குதுன்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆத்மாங்கிறது வந்து எங்க இருக்குன்றது பாத்தீங்கன்னா மிட் பிரெயின்ல இருக்கு. மிட் பிரெயின்ல வந்து ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா நரம்பு மண்டலமும் வந்து மீட் ஆகுற பாயிண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிடி பிளேயர்ல ஒரு சிடி போடும்போது சிடி எப்படி ரொட்டேஷன்ல இருக்குமோ அதே மாதிரி ஆன்மாவும் வந்து பாத்தீங்கன்னா உடம்புல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷன்லயே வந்து இருக்கு. இதை வந்து சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பீனியல் கிளாண்டுன்ற நேம்ல வந்து சொல்றாங்க. இது வந்து பரமாத்மா சிவன் என்ன சொல்றாருன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மா உயிராற்றல்ன்ற மாதிரி பரமாத்மா வந்து புரிய வைக்கிறாரு. இதுல ஆத்மால வந்து பாத்தீங்கன்னா 3 விஷயங்கள் வந்து இருக்குன்னு சொல்றாரு. 3 விஷயங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மனம், அப்புறம் புத்தி, சன்ஸ்கார், மைண்ட், இன்டெலெக்ட், அப்புறம் சன்ஸ்கார் ரெக்கார்டிங்ஸ்ன்னு சொல்றாரு. ஸோ நம்ம செய்யக்கூடிய எல்லா கர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆன்மால வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ கர்மான்றது என்னன்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய எண்ணங்கள், இது 3 விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மால வந்து ரெக்கார்ட் ஆகும். இதை அழிக்க முடியாது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து மேல் உலகத்துக்கு போவோமா, சொர்க்கத்துக்கு போவோமா, இல்ல நரகத்துக்கு போவோமான்றது நம்ம சன்ஸ்கார் ரெக்கார்டிங்ஸ் பேஸ் பண்ணி இருக்கோம். இதுல மைண்ட் பத்தி பார்த்தோம்னா மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மினிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா 32-35 தாட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இதுல இன்டெலெக்ட் வந்து புத்தி வந்து பாத்தீங்கன்னா எது நல்லது எது கெட்டதுங்கிறத வந்து நமக்கு புரிய வைக்கும். அதே மாதிரி இதுல வந்து மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பயம், கோபம், அப்புறம் அந்த பதட்டம்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எண்ணங்கள்லாம் வந்து நார்மலான ஸ்பீட்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து இப்போ ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். இது பிரம்மாவுடைய பகல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சத்யுகம், திரேதாயுகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய பகல்னு சொல்றாங்க. ஸோ இந்த பிரம்மாவுடைய பகல்ல வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு மேல இருக்கிற உலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த மேல் உலகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பூமியில வந்து நடிக்க வருவாங்க அடுத்த 2500 வருஷத்துல. ஸோ சத்யுகம், திரேதாயுகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகத்துல இருக்க ஆன்மாக்கள் வந்து பிறப்பிறப்பு சக்கரத்துல வந்து நடிப்பாங்க பூமியில. இப்போ அடுத்து வந்து நம்ம ஃபர்தரா 14 லோகங்கள் என்னன்ற இது பார்ப்போம். சொர்க்க நரகம் எதுன்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ பூமியில இருந்து மேல இருக்க உலகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கங்கள். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நரகம்னு புரிஞ்சுக்கலாம். மொத்தம் 14 லோகங்கள். ஸோ பூமிக்கு மேல வந்து 6 லோகம் அது சொர்க்கமாகவும், பூமிக்கு கீழே 7 லோகங்கள் அது வந்து நரகம்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல வந்து பிரம்மலோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சத்திய லோகம்னு சொல்லலாம். ஸோ இந்த லோகம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதியினுடைய லோகம் அல்லது இல்ல திருமூர்த்தி திரிதேவியினுடைய இடம்னு சொல்லலாம். ஸோ இந்த 14 லோகத்துடைய கண்ட்ரோலும் வந்து பாத்தீங்கன்னா திரிமூர்த்தி திரிதேவி இவங்க 2 பேருக்குள்ள வந்து இருக்குன்றத நம்ம சொல்லலாம். பிரம்மா சரஸ்வதி அப்படி இல்லைன்னா திரிமூர்த்தி திரிதேவியினுடைய 24 மணி நேரம் தொழில் என்னன்றது பாத்தீங்கன்னா யோகம் தான் சொல்லலாம். ஸோ யோகன்றதுன்னா என்னன்றது பாத்தீங்கன்னா பரமாத்மான்ற ஒரு ஆன்மாவை ஜோதி ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் மனசுல வந்து நினைச்சிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஜோதி எரியும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா பூமியிலிருந்து சிவலோகத்துக்கு ஆன்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏறி இறங்குவாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதி இல்ல திருமூர்த்தி திரிதேவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்காங்க. பூமியில இருந்து சிவலோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்து அமைகிறாங்க. அவங்க இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பிளேன், அதுதான் வந்து சத்தியலோகம்னு சொல்லலாம். அது வந்து இவங்க 2 பேருக்கு சொந்தமான ஒரு லோகம்ன்றது சொல்லலாம். அடுத்த லோகம் வந்து என்னன்றது பாத்தீங்கன்னா தபலோகம்ன்றது சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தவம் செய்யறவங்க, அப்புறம் ரிஷிகள், சித்தர்கள், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா தபலோகம்னு சொல்லலாம். இதுல பர்டிகுலரா ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா தூர்வச முனிவரை சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பல சித்தர்களையும் ஒரு எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகங்களுக்கு வந்து இவங்க மேல் உலகங்கள் மட்டும் டிராவல் பண்ண முடியும் இந்த லோகத்துல இருக்கிறவங்க, தபலோகத்துல இருக்கிறவங்க. ஸோ இப்போ வந்து ஜனலோகத்தை பத்தி பார்க்கலாம் அடுத்து.
ஜனலோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுடைய வாரிசுகள் வந்து ஒரு 4 பேர் வந்து அவங்க பேரை வந்து சனத்குமாரர்கள்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஞானத்துல வந்து ரொம்ப சிறந்து இருப்பாங்க. சோ இவங்க இருக்கிற இடம் வந்து ஜனலோகம்னு சொல்றாங்க. இன்னும் ஃபர்தரா நாரத முனிவர் கூட இருக்கிற இடம் வந்து இந்த ஜனலோகம்ன்றது சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஜனலோகத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகரலோகம்னு சொல்லலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது இந்த இந்த லோகம் வந்து தர்மராஜர் இருக்கிற இடம். அதுக்கு அது மட்டும் இல்லாம அவர் மட்டும் இல்லாம மார்க்கண்டேயர் போன்ற சிரஞ்சீவிகள் இருக்கிற இடம் மகரலோகம்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சொர்க்கலோகம்னு சொல்லலாம். சொர்க்கலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரதேவர் இருப்பாரு. சோ இந்திரதேவர் மற்றும் தேவர்கள் இருக்கிற இடம் அது. சோ அது மட்டும் இல்லாம ரம்பா, ஊர்வசி போன்றவங்க கூட சொர்க்கலோகத்துல வந்து இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து கடைசி 6வது லோகம் வந்து பாத்தீங்கன்னா மேலுலகத்துல கடைசி 6வது லோகம் வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம் சொல்லலாம். இந்த பித்ருலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்ம கணக்கு இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பித்ருலோகத்தை வந்து அடைவாங்க. நம்மளுடைய முன்னோர்களும் வந்து அடைவாங்க. சோ நல்ல கர்ம கணக்கு இருக்கிறவங்க பித்ருலோகத்தை வந்து அடைவாங்க. ஆஹ் பித்ருலோகத்தை வந்து தாண்டி பாத்தீங்கன்னா பூமின்றது வந்து பாத்தீங்கன்னா மேல் உலகத்துக்கும் கீழ் உலகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மத்தியில இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஃபர்தரா வந்து நம்ம இப்போ கீழ் உலகங்களை பத்தி பார்க்கலாம். ஸோ கீழ் உலகங்கள் என்னன்றது பார்க்கலாம். கீழ் உலகங்கள் வந்து பாத்தீங்கன்னா யமபுரின்னு சொல்லலாம். அது வந்து நரகம்ன்றது நரகம்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா நரகம்னு சொல்லலாம். ஸோ இது பிரம்மாவுடைய இரவுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது துவாபர கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா அசுரர்களுடைய பிரசன்ஸ் வந்து பூமியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து வரும் உங்களுக்கு. சோ இப்போ அசுரர்கள் வாழக்கூடிய லோகங்கள் வந்து ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா அத்தல லோகம்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா பாலான்னு சொல்லிட்டு ஒரு அசுரர் வந்து இருப்பாரு. இங்க வந்து விகார சிந்தனைகள் வந்து இந்த இந்த லோகத்துல வந்து ஸ்டார்ட் ஆகும். பெண்ணாசை கொள்பவர்களாக இந்த இந்த உலகத்தில் இருக்கவங்க வந்து அசுரர்கள் இருப்பார்கள். அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விதல லோகம்னு சொல்லலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அரபவான்னு சொல்லிட்டு ஒரு அசுரர் வந்து இருப்பாரு. அவர் மட்டும் இல்லாம ராவணன் கூட இந்த லோகத்தை சார்ந்தவரா தான் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுதல லோகம் என்னன்றது பார்ப்போம். இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரர் வந்து வசிக்கிற இடம். இந்த மகாபலி வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு பகவான் வந்து வாமன அவதாரத்தை எடுத்து மகாபலியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஸோ மகாபலி வந்து விஷ்ணு கிட்ட வந்து சரண்டர் ஆயிடுவாரு. ஸோ இந்த மேல் உலகங்கள் வந்து அந்த கீழ் உலகங்கள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லோகங்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவ பக்தர்களும் இருக்காங்க, அசுரர்களே சிவபக்தர்களும் இருக்காங்க, விஷ்ணுவோடைய பக்தர்களும் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் சுதலோகத்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தலாத்தல லோகம்னு சொல்லலாம். இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்ய கஷ்யப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரர் வந்து இருப்பாரு. இங்க வந்து விஷ்ணு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்ய கஷ்யப்ன்ற அசுரரை வந்து வெற்றி கொள்வாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மகாதல லோகத்தை வந்து பார்க்கலாம். இந்த லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நாகங்கள் அதிகமா வசிக்கிற ஒரு லோகம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து அந்த நாகத்து மேல டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் வந்து கிடைக்கும். அந்த நாகத்துக்கு பேர் வந்து காளியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாகத்து மேல டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டுவாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாதல லோகத்துல வந்து நாகங்கள் மட்டும் இல்லாம பறவைகள் சார்ந்த அசுரர்களும் இருக்கிற இடம் இது. அதே மாதிரி கிருஷ்ணர் வந்து எப்படி இந்த நாகத்து மேல டான்ஸ் ஆடி கண்ட்ரோல் பண்ணுவாரோ அதே மாதிரி பாகாசுரன் சொல்லிட்டு ஒரு அசுரர் பறவை சார்ந்த அசுரரையும் வெற்றி கொள்வாரு. ஆஹ் கீழே கீழே போக போக வந்து பாத்தீங்கன்னா கீழே லோவர் மோஸ்ட் பிளேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அசுரர்கள் வந்து மிகவும் புத்தி வந்து இழந்தவங்களா வந்து இருப்பாங்க. முருகர் கூட வந்து நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா வந்து சொல்லலாம். அவர் வந்து கலியுக வரதன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலியுகத்துல வந்து பாத்தீங்கன்னா கலியுகத்துடைய மொத்த டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 5000 இயர்ஸ்ல 1250 இயர்ஸ் வந்து கலியுகத்துடைய டைம் பீரியட். ஸோ அது முருகர் வந்து சூரபத்மனை அழிக்கும் போது சூரபத்மன் வந்து மயிலாவும் சேவலாவும் வருவாங்க. நான் அந்த பறவை சார்ந்த அசுரர்கள் இருக்காங்கன்றது சொல்லியிருந்தேன். புத்தி குறைவான அசுரர்கள் வந்து லோவர் மோஸ்ட் பிளேன்ல இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ முருகரை வந்து சூரபத்மனை வதம் பண்ணும்போது அந்த சூரபத்மனுடைய ஒரிஜினல் சூட்சி மாடல் என்னன்றது பார்த்தோம்னா மயிலாவும் சேவலாவும் தான் இருக்கு. ஸோ அவங்களுடைய ஒரிஜினல் சூட்சி மாடலுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க. மயிலாவும் சேவலாவும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம்.